15/5/2024 சரிங்களா? டியர் கணிப்பு தான் பார்க்க போகிறோம். டியர் லாட்டரியோடைய கெஸ்ஸிங் 1 மணி ஷோ, 6 மணி ஷோ, 8 மணி ஷோ சரிங்களா? 3 ஷோவும் நம்ம பார்க்க போகிறோம். ஆல் போர்டுக்கு ஒரு நம்பர் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பார்க்குறோங்கிறத பாருங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆனில் போடுங்க. நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டியர் வீடியோ எப்பவுமே பக்காவாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா? ஒரு நாள் கொஞ்சம் இதாகனாலும் 2-3 நாளைக்கு நல்லா எடுத்துகிட்டு இருக்கோம். 4 டிஜிட்டல் வரைக்கும் வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அது எப்படி என்னங்கிறத சொல்கிறேன் சரிங்களா? பாருங்கள், தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். வின்னிங்கில் வாங்குங்க சரிங்களா? தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா? அதுக்கு தான் கொடுக்குறேன். இன்றைக்கி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி 15ஆம் தேதி கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி 14ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், 14ஆம் தேதி நேற்றுக்கு வீடியோ கூட பாருங்கள் சரிங்களா? நம்ம 1 மணி, 6 மணி, 8 மணி ஷோன்னு சொல்லி தான் கொடுக்குறோம். ஆல் போர்டு 3 நம்பர் நம்ம எடுக்கிறோம். எடுத்து 5, 9, 7ன்னு சொல்லிட்டு எடுத்து அதுக்கு உண்டான பவரை கீழே கொடுக்குறோம். 5க்கு பவர் 0, 9க்கு பவர் 4, 7க்கு பவர் 2 சரிங்களா? இதிலேருந்து 2 டிஜிட்டல் நம்ம எடுக்கிறோம், 3 டிஜிட்டல் எடுக்கிறோம் சரிங்களா? 4T நீங்கள் செட் பண்ணி இதிலே வைக்கணும் கண்டிப்பாக சரிங்களா? வச்சிங்கன்னா 2 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக வரும். இன்றைக்கி வந்திருக்குது, அடுத்து நாளைக்கு வந்தாலும் வரலாம், இல்லை நாளை கழிச்சு அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக 2 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக 4T இதில் பாஸ் ஆகும் சரிங்களா? அது எப்படின்னு நம்ம சேனலை பழைய சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? இன்றைக்கி எப்படி வந்திருக்கு, என்ன ரிசல்ட் வந்திருக்கு, நம்ம என்ன கொடுத்துருக்கோம், என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். 1 மணிக்கு பாருங்கள் 496ன்னு வந்திருக்குது சரிங்களா? இது வந்து டி போர்டுக்கான நம்பர் சரிங்களா? டி போர்டுக்கான நம்பர் இது. ஏன்னா 4D நமக்கு பாஸ் ஆகிறதுனால நம்ம அந்த நம்பரை கொடுக்குறோம் சரிங்களா? 496 49 நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த 49 இங்கே வந்திருக்குது, ஏபிக்கு வந்திருக்குது சரிங்களா? ஆனால் 4-9ன்னு நம்ம இங்கே கொடுக்கும்போது சரிங்களா? சில நேரம் 2 போர்டு 3 போர்டு நம்மளுக்கு பாஸ் ஆகும். சில நேரம் 1, 2 தான் பாஸ் ஆகும். இன்றைக்கி வந்து நமக்கு 1 தான் 57 மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் இங்கே போர்டு வேறையாக பார்க்கும்போது நிறைய பாஸ் ஆகிருக்கும். நமக்கு நான் கொடுக்கல, நீங்கள் கணிச்சு வச்சிங்கன்னா நிறைய பாஸ் ஆகிருக்கும். 4-9ங்கிறது ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்குது சரிங்களா? அடுத்து 6 மணிக்கு பாருங்கள், 9ஆம் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் டி போர்டுக்கு சரிங்களா? 9 பாஸ். 6 மணிக்கு 4 டிஜிட்டல் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. 574 நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா? 57ங்கிற நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம் ஏபிக்கு, அது பாஸ் ஆகிருக்கு சரிங்களா? அதேமாதிரி 8 மணிக்கு 9ஆம் நம்பர் மட்டும்தான் வந்திருக்குது நம்ம கொடுத்துருக்கிறதுல சரிங்களா? ஆனால் 6 மணிக்கு 4 டிஜிட்டல் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பாருங்கள், 9 கொடுத்துருக்குறேன், 5 கொடுத்துருக்குறேன், 5 கொடுத்துருக்குறேன், 7 கொடுத்துருக்குறேன், 7 கொடுத்துருக்குறேன், பாருங்கள் 4 கொடுத்துருக்குறேன் சரிங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன் 4 டிஜிட்டல் என்னென்னு வந்திருக்குது 9574 9574ன்னு வந்திருக்குது சரிங்களா? கீழேருந்து ஒரு 4 எடுத்துருக்காங்க, மேலே அப்படி எடுத்துருக்குறாங்க. 9574ன்னு வந்திருக்குது சரிங்களா? நம்ம 3 டிஜிட்டல் கொடுக்கும்போது எத்தனை செட்டு பாஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் 3 டிஜிட்டல் 1 பாஸ் ஆகிருக்கணும். நான் தப்பாக மென்ஷன் பண்ணிட்டேன். 9, 7, 4ன்னு 2 செட்டை கொடுத்துருக்குறேன். இதில் ஒரு 5 வச்சுருக்கணும். நம்ம 5 வச்சு தான் கொடுத்துருக்கணும். ஆனால் 5 வச்சு கொடுத்துருந்தோம்னா எல்லாமே பாக்ஸ்ன்னு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். 6 செட்டு தான், 3 செட்டும் சேர்த்து 6 செட்டு தான் கொடுத்துருக்குறேன். அந்த 6 செட்டில் வந்து 74ங்கிறது டைரெக்டாகவே பாஸ் ஆகிருக்கு பாருங்கள். அதே மாதிரி 74 பாக்ஸில் போடுறதுனால இங்கே ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்கு. மொத்தத்தில் 3 செட்டு பாஸ் ஆகிருக்கு. 74 பாஸ், நமக்கு 57 பாஸ் சரிங்களா? அதான் பிசிக்கு 74 பாஸு, ஏபிக்கு 57 பாஸ் சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 9, 7 நம்ம கொடுத்த நம்பர் 3மே பாஸ் ஆகிருக்கு சரிங்களா? பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. நீங்களும் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பார்க்குற நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா? நம்ம ஒரு அருமையான கெஸ்ஸிங் கொடுக்குறோம். அதேமாதிரி 15ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா டியர் 1 மணி, 6 மணி, 8 மணி 3 ஷோக்கும் சேர்த்து நம்ம கொடுக்குற நம்பர் தான் இது சரிங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்கள், டியர் கேஎல் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா? மத்தியானம் கேஎல் சரிங்களா? 3 மணிக்கு கேஎல் டிக்கெட் புக்கிங் எடுக்கிறோம். டியர் வந்து 3 ஷோவும் எடுக்கிறோம். 1 மணி, 6 மணி, 8 மணி சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா? ஹாய்னு மெசேஜ் போடுங்க, டீட்டெயில் சென்ட் பண்ணிடுவாங்க. இதில் போய்ட்டு கெஸ்ஸிங் கேட்காதீங்க, ஒன்லி டிக்கெட் புக்கிங் மட்டும்தான் சொல்லி கொடுக்குறேன். நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா? டிக்கெட் போட விருப்பம், வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம், பக்காவாக வந்துடும் சரிங்களா? அதனால் நான் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நான் கொடுக்குறது 3, 6, 9 சரிங்களா? 3, 6, 9 நம்பர் 3 நம்பர் நான் எடுக்கிறேன். 3 ஷோக்கும் சரிங்களா? 3க்கு பவர் 8, 6க்கு பவர் 1, 9க்கு பவர் 4 இதை தான் நான் கொடுக்குறேன். அதுலேருந்து 2D எடுத்துக்கிறேன். 36, 39, 69, 81, 84, 14, 34, 98, 61ங்கிற 9 செட்டு 3 ஷோக்கும் கொடுக்குறேன் சரிங்களா? ஆனால் ஏபிஎஸ்சிக்கு மெயின் டார்கெட், பிசிக்கும் வரலாம் சரிங்களா? ஆனால் ஒரு செட்டு போட்டால் ரொட்டேட் பண்ணி வைக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் 34ன்னு போட்டால் 43, 98ன்னு போட்டால் 89. நான் ரொட்டேட் பண்ணி கொடுத்தேன்னா நிறைய செட் ஆகிடும். அதனால் 9 செட்டை கொடுத்துட்டு நீங்கள் போடுறவங்க ஒரு 2 செட்டு உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா 9 செட்டு பார்க்கணும். 2 செட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க சரிங்களா? 2, 3 போட விருப்பம் இருக்கிறவங்க, எத்தனை செட்டு போட விருப்பம் இருக்கிறவங்க அதை ரொட்டேட் பண்ணி போடுங்க. ஏபி, ஏசி மெயின் டார்கெட், மிஸ் ஆனால் பிசிக்கும் போகும் சரிங்களா? அப்போ ஒரு 2, 3 செட்டு நாளைக்கு பாஸ் ஆகலாம் சரிங்களா? அதுதான் நம்மளோட டார்கெட் சரிங்களா? அதே மாதிரி நீங்களும் இதில் கணிச்சு கூட நீங்கள் செட் எடுத்துக்கலாம் சரிங்களா? 2D எடுத்துக்கலாம், 3D எடுக்கலாம். 3D டெய்லி கண்டிப்பாக பாஸ் ஆகுது சரிங்களா? 4D வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக பாஸ் ஆகுது சரிங்களா? இன்றைக்கி நேற்று 14ஆம் தேதி பாருங்கள் 4D பாஸ் ஆகிருக்கு. எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு 99574ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 9574ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா? அதுக்கு தான் சொல்லி கொடுக்குறேன் நான்.
நான் 3 டிஜிட்டல் மட்டும் இதுலேருந்து கணிச்சு கொடுக்குறேன் பாருங்கள். எல்லாமே வந்து பாக்ஸ் தான் சரிங்களா. 6 செட்டு தான் கொடுத்துருக்குறேன். 6 செட்டும் வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸ் மட்டும்தான் சரிங்களா. டைரெக்டாக வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான், அதனால் பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு கணிப்போடி நான் கொடுக்குற கணிப்பும் ஒத்து வந்த செட்டை மட்டும் பாக்ஸ் போடுங்க சரிங்களா. ஒரு செட்டு 2 செட்டு பாஸ் ஆகும். நாளைக்கு பிசிக்கான வரலாம், இல்லை ஃபுல் வின்னிங் வரலாம் சரிங்களா. 4 டிஜிட்டல் எடுத்த வரைக்கும் நீங்களே இங்கே கணிச்சு போட்டுக்கோங்க சரிங்களா. 4D இல்லை 3Dயும் நீங்கள் இதுலேயும் கணிக்கலாம், வரும் கண்டிப்பாக சரிங்களா. 2Dயும் அதே மாதிரி நான் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கணிப்பு இதிலேயே கூட நீங்கள் எடுக்கலாம். இந்த 6 இதுலேருந்து எடுக்கலாம். நீங்கள் பாருங்கள், விருப்பம் இருக்கிறவங்க அதில் கணிச்சு எடுத்துக்கோங்க சரிங்களா. நான் இங்கே கணிச்சு என்னுடைய கணிப்பில் நான் கொடுக்குறேன். 3D கொடுக்குறேன். இதில் வந்து பாக்ஸ் தான் எல்லாமே. டைரெக்டாகவும் வின்னிங் வரலாம், பாக்ஸாக ஒரு விருப்பம் இருக்கவங்க பாக்ஸ் போடுங்க, இல்லை டைரெக்டாக போடுறவங்க போடுங்க சரிங்களா. நான் பாக்ஸுன்னு சொல்லி கொடுக்குறேன். உங்கள் காசு உங்கள் பணம், உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அதே மாதிரி செய்யுங்க சரிங்களா. என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க சரிங்களா. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த இது கான்டாக்ட் நம்பர். இதுக்கு வந்துட்டு நீங்கள் டிக்கெட் போட விருப்பம் இருந்தால் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். கெஸ்ஸிங் கேட்காதீங்க. கெஸ்ஸிங் வீடியோவில் நான் அருமையாக கொடுத்துட்றேன். இதுக்கு மேலே சொல்லி யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் அருமையாக நம்பர் கொடுத்து அதுக்கு அழகாக இதிலே நீங்கள் செட் பண்ணி வைங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா. நானும் செட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. 4D இன்றைக்கி பாஸ் ஆன மாதிரி நாளைக்கும் பாஸ் ஆகலாம், இல்லை நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது, அதனால் நான் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. அதனால் நீங்களும் கெஸ்ஸிங் எடுக்கலாம். ஓகே, நாளைக்கு நல்ல கணிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.